பெரிய கூட்டணி வச்சிருக்கோம், பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்தால பெரிய எழுச்சி வந்துருச்சுன்னு காட்டிட்டு அதுல விளையாடுவோம். 10 ஆண்டு கால ஆட்சியில 10 சாதனையை சொல்லி வாக்கெட்டு போயிட்டே இருக்கலாமே. ஒன்னு சொல்ல ஒன்னு இந்த பாருங்க, இவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் பாருங்க. 10 ஆண்டு கால ஆட்சி சாதனை நாயகனுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. தமிழகத்துக்கு மோடி என்னதான் செஞ்சாருன்னு கேட்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதுக்கு என்ன செய்யணும்ன்றீங்க? நீங்க என்கிட்ட தான் கேக்குறீங்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க தானே பேசணும். நீங்க மக்களுக்கு இடையில இருக்கிற நீங்க செய்தி தொடர்பாளர்கள், நீங்க தான் கொண்டு போகணும். நீங்க என்கிட்டே திருப்பி கேட்கிறீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. என்ன செய்ய முடியும்? நான் தமிழ் தேசம் பேசுறது இனவாதம் பிரிவினைவாதம்னா, நீங்க தெலுங்கு தேசம் பேசுறது என்ன வாதம்? அது உங்க தேசத்துல இல்ல, என் தேசத்துல. அது பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா இல்ல சுண்டுவாதமா? என்ன வாதம் அது? என்ன வாதம் அது? அது எப்படி நான் பேசும்போது மட்டும் தெலுங்கு தேசம்னு ஒருத்தர் கட்சி வச்சிருக்கிறாரு, அவரோட நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறீங்க. இந்திய தேசத்துக்கு தேசியம் தான் இருக்குது, அதுல தெலுங்கு தேசம் அவர்கிட்ட கேட்கல. என்.டி. ராமராவ் இல்ல ஐயா சந்திரபாபு நாயுடு கேட்பீல, ஓடி போய் கூட்டணி வைக்கிறீங்க. நாங்க தமிழியர்கள், தமிழ் தேச பிள்ளைகள். இது நாடு தமிழ்நாடு, இது என் தேசம், பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. நான் என் தேசத்துல என் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு நான் சொல்றது, ஐயோ பாசிசம், ஐயோ செப்பரேட்டிசம், ஐயோ எல்லாம் என்னது? 10 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி நாட்டின் பிரதமர் 10 ஆண்டு கால பிரதமராக இருந்தவரே பரப்புரை செய்யும் போது, அவரே சொல்லும் போது 10 ஆண்டு கால ஆட்சியில 10 சாதனையை சொல்லி வாக்கெட்டு போயிட்டே இருக்கலாமே தங்கச்சி. அதுக்கு இந்த கூட்டணி ஒன்னு சொல்ல ஒன்னு இந்த பாருங்க, இவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் பாருங்க. 10 ஆண்டுகள், இன்னொரு 5 ஆண்டுகள் கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ செய்வேன். அப்படி பேசி வாக்க வேண்டியதானே. என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? 10 ஆண்டு கால ஆட்சி சாதனை நாயகனுக்கு சப்போர்ட் தேவைப்படுது தங்கச்சி, சப்போர்ட் தேவைப்படுது. மூணு கூட்டணி, ஒரே ஒரு கட்சி தான் தனி அணி. எல்லாரும் என்னைய குறி வைப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து. நான் ஒரே ஆளு இவங்க எல்லாரையும் குறி வைப்பேன். நான் தான் உண்மையிலே பெரிய கட்சி, பெரிய வலுவான கூட்டணி வச்சிருக்கிற கட்சி, 8 கோடி மக்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி நான் ஒருத்தன் தான். நான் என் மக்களை முழுமையாக நம்புறேன், முழுமையா நேசிக்கிறேன். அது அம்மாவுடைய விருப்பம், அது ஒண்ணு நம்ம சொல்ல முடியும். புரியல என்ன சொல்ற? அது ஒண்ணு இல்லை. கட்சியின் மேல இருக்கிற முதலாளி சொல்லியிருக்காரு, இவர் தான் மாநில தலைவர். அதுல மாற்றம் இல்லாதவரை அவர் தானே முன்னாடி இருப்பாரு. அதனால ஒன்னும் பின்னடைவு வராது. என்ன எனக்கு ஒரு கருத்து இல்லை. அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டில் எங்கள் ஐயா சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு ஒரு சூழலில் இந்த முடிவு எடுத்துருக்கலாம். அதெல்லாம் போய் நம்ம பேசிட்டு வேண்டியது. அது அவங்க விருப்பம், அவங்க செய்கிறாங்க. இது எங்கள் ஐயாட்ட தான் நீங்கள் கேட்கணும், ஏன் அப்படி பேசிட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு. சூழல் அப்படி இருக்கு. நீங்கள் இப்போ எங்கள் அப்பாவை பற்றி கேட்குறீங்க, எங்கள் ஐயா பற்றி கேட்குறீங்க. அந்த தவிர பிள்ளை செஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் தனிச்சு போட்டிட்டேன். நீங்க எங்க ஐயாவை குறை சொல்றதுக்கு பதிலா நான் சரியா செய்யறேன், பரவாயில்லடான்னு அங்கிருந்தானே வந்திருக்கேன் அப்படின்னா அந்த தவிர நம்ம இனிமே செஞ்சிடக்கூடாது வருங்காலத்துல நினைக்கிறேன். அதை நான் செய்யறேன். அதை சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்க அவரு ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிறதா அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கணும்ல. அப்படி பார்த்தா இங்க எல்லாருமே தான் செய்யறாங்க. எங்க ஐயா அப்படி சொன்னார்ல, அதுக்கு மானவப்பட்டு ரோசப்பட்டு கூட்டணி வைக்காம போயிருக்க வேண்டியது ஆள் யாரு? எங்க ஐயா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு சுழிய மதிப்பெண் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க போனீங்களா, அவர் வந்தாரா கூட்டணி? நீங்க ஏன்னா போய் கெஞ்சி கூட்டி சேர்க்குறீங்க. அப்ப அந்த தன்மான ரோச உணர்வு, மான உணர்வு உங்களுக்கு தான், நீங்க அவரோட சேராம இருங்க.
அவர் அப்படி சொன்ன பிறகு நீங்க போய் சேர்றீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்னங்கய்யா? அது ஒவ்வொரு கட்சியும் முயற்சிக்கும் தம்பி, முயற்சிக்கும். அதனால இந்த கூட்டணிகள் இதெல்லாம் காட்டும். அதெல்லாம் பேசி திமுக ஒரு 5-6 இடங்கள்ல அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை போட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு புரிதலோடு தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 7 இடம் விட்டு கொடுக்க சொன்னதாகவும் இவங்க 5 இடம் தவறி சாதாரண வேட்பாளர்களை போட்டதாகவும் சொல்றாங்க. அது அதை அவங்க நினைக்கிறாங்க. அதை விடாம நம்ம தடுக்கணும். அதுக்கு நாங்க உழைப்போம். நாங்க உழைச்சு தடுப்போம். போன தடவை இதெல்லாம் சேர்ந்து நின்று என்ன பண்ணிச்சு தங்கச்சி? என்ன பண்ணாங்க? எதுக்கு கூட்டணி கிட்டணி? நீங்க 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்கீங்க. நீங்க பிஜேபி அப்படி வச்சுக்கிறீங்க, ஆண்டிருக்கீங்கல்ல. 10 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி நாட்டின் பிரதமர் 10 ஆண்டு கால பிரதமராக இருந்தவரே வந்து பரப்புரை செய்யும் போது, அவரே வந்து சொல்லும் போது 10 ஆண்டு கால ஆட்சியில 10 சாதனையை சொல்லி வாக்கெட்டு போயிட்டே இருக்கலாமே தங்கச்சி. அதுக்கு எதுக்கு இந்த கூட்டணி? ஒன்னு சொல்ல ஒண்ணு இந்த பாருங்க, இவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் பாருங்க 10 ஆண்டுகள்ல. இன்னொரு 5 ஆண்டுகள் கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ செய்வேன். அப்படி பேசி வாக்க வேண்டியதானே. விவசாயிகளுக்கு தோள் கொடுக்கும் விதமாக ஆண்டுக்கு 6000 என இதுவரை ரூபாய் 9008 கோடியே 59 லட்சம் ரூபாயை வழங்கியுள்ளார் மோடி அவர்கள். தமிழக கிராமங்களின் குடிநீர் தேவையை போக்கும் விதமாக ஜல் ஜீவன் திட்டம் மூலம் 78 லட்சம் குடிநீர் குழாய் இணைப்புகளை வழங்கியுள்ளார். சிறு குறு தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த சுமார் 2.43 லட்சம் கோடியை வழங்கியுள்ளார். பிரதமரின் கிராம் சதக் திட்டம் மூலம் 16,856 கிலோமீட்டருக்கு கிராமப்புற சாலைகள் வழங்கியுள்ளார். அந்த திட்டத்தின் மூலம் 1.50 கோடி பேருக்கு வங்கி கணக்கை வழங்கியுள்ளார். காலை உணவு திட்டமான போசான் திட்டத்திற்கு ரூபாய் 355.7 கோடி வழங்கியுள்ளார். சாலையோர ஏழை வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் பிரதமரின் சுவநிதி திட்டத்தின் 635.49 கோடியை வழங்கியுள்ளார். எளிய மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் தமிழகத்திற்கு 910 மக்கள் மருந்தகங்களை வழங்கியுள்ளார். பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் இதுவரை தமிழகத்திற்கு மட்டும் 6.81 லட்சம் வீடுகளை வழங்கியுள்ளார். தமிழகத்திற்கு மட்டும் 15 புதிய மருத்துவக் கல்லூரிகளை வழங்கியுள்ளார் பிரதமர் மோடி. தமிழகத்துக்கு மோடி என்னதான் செஞ்சாருன்னு கேட்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. RSI Flash Media என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.